அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு வேதவசனம் நமக்கு போதிக்கிறது பாருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவீகாரம் பாருங்க. நம்ம அப்பா கிட்ட எப்படி ஒரு உறவோடு ஐயோ நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பேச போறோமோ, ஒரு அன்போடு கூட, அதை விட இன்னும் நம்மள சிருஷ்டித்த நம்முடைய பரம தகப்பன் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரா. எவ்வளவு பெரிய சுதந்திரம் பாருங்க. பரலோக தகப்பன் நம்மள பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த உறவுல ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. இந்த உறவு குறித்து தொடர்ந்து நிறைய வசனங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். கீழே உள்ள லிங்க் பிரஸ் பண்ணி நீங்க பாருங்க. நிச்சயமாகவே நீங்க முழு செய்தியும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். நான் ஒரு அனாதைய போல இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லைன்ற கவலையில் இருக்கிற எல்லாரும் இந்த செய்தியை நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.